அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த லேர்ன் ஈஸி வந்து ஆன்லைன் கிளாஸில் பயனியர்ஸ் உங்களுக்கு எனக்கு தெரியும். கிரேட் 10க்கும் 11க்குமான பிஎஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அது வந்து நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு அகாடமிக் இயருடைய பிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வார 26ஆம் தேதி எங்களோட தரம் 10க்கான கிரேட் 10க்கான தமிழ் மீடியம் பிஎஸோட டைம் டேபிள் பிரகாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கிண பேர் வந்து 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு நாங்கள் பிஎஸ் எழுதினாங்கள். அதுக்கு பிறகு எங்களை அதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த பேட்ச் முடிஞ்சதோடு அதுக்கு பிறகு நாங்கள் செய்யலை விட்டோம். இப்போ 2025க்குரிய பிஎஸ் வந்து தொடங்கியிருக்கோம். இப்போ இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஒரு கிளாஸஸ் வந்து செய்யாத வரைக்கும் கிளாஸ் இருக்கான்னு கேட்குற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் தொடங்கினால் அதுக்கு பிறகு அதுக்கான சப்போர்ட்டுன்றது சரியான குறைவு. நாங்கள் இடையில இந்த கிளாஸஸை ட்ராப் பண்ணுறதுக்கு இடையில் ஆக்சுவலி எடுத்த பேட்ச் ஒரு நாளும் இடையில் நாங்கள் நிப்பாட்டுறது கிடையாது. எடுத்த பேட்ச் நாங்கள் நீட்டாக முடிக்கிறோம் நாங்கள். ஆனால் புது பேட்ச் வந்து தொடங்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் என்று சொன்னால், இப்படி தான் கிளாஸ் இல்லாத வரைக்கும் பிஎஸ்சி கிளாஸ் இருக்கான்னு கேட்குற நீங்கள், ஆனால் இப்போ ஒரு கிளாஸை தொடங்கினா அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுன்றது கடைசி வரைக்கும் தாரது இல்லை. நீங்கள் ஒரு இப்படி கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு தெரியப்படுத்துகிறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ, ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் போட்டால் அதை மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுறதோ, உங்களோட போஸ்ட்டில் அதை போடுறதோ, ஸ்டேட்டஸில் வைக்கிறதோ எதுவுமே செய்கிறது கிடையாது. இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால், இந்த எங்களோட அதாவது இந்த வாய் வழியான ப்ரொமோஷன், வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறது, இதில் வந்து நாங்கள் சரியான பின்னுக்கு நிற்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு தாங்கள் மட்டும் ஜாயின் பண்ணால் காணுமன்ற மென்டாலிட்டியாக எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் இதில் வந்து சரியான ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ கிளாஸ் நாங்கள் டாப் பண்ணுறோம் செய்யலைன்னு சொன்னால், அது பிஎஸ் கிளாஸும் செய்யலாம் தானே கேட்குறது. இல்லாத ஒரு வகுப்பை கேட்குறதும் இருந்தால் இந்த வகுப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தெரியப்படுத்துகிறன்றது நடக்கிறதே இல்லை. ஆனால் இந்த பிள்ளையை இந்த முறையும் செய்யாமல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ பிஎஸ் வந்து கிரேட் 10க்கும் 11க்கும் ஒரு பிஎஸ் தமிழ் மீடியம் 2025 அகாடமிக் இயருக்குரியது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுற இந்த பேட்சுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் இருக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.